வணக்கம். ம். ஒரு சிறிய சிந்தனை, அ கற்பனை, ஒரு நினைவு என்னவென்றால், அ நானு ஒருமுறை தேவாலயத்திற்கு சென்றிருந்தேன். அப்பொழுது அ அ அ தேவ ஆராதனைகள் நடந்து முடிந்தன. அப்பொழுது ஒரு குருவானவர், ஒரு வெளிநாட்டுக்காரர் அ குருவானவர். அவருக்கு அ அந்த அவருடைய பாஷையை தவிர வேறு எந்த பாஷையும் அ அறியாதவராக இருந்தார். அப்பொழுது அவர் ஒரு பாவ சங்கத்தின தொற்றியிலே வந்து அ அமர்ந்தார். அ பாவ சங்கத்தினம் என்று சொல்லப்படும் ஒரு இதுக்காக பாவங்களை அ அ கேட்டு, அந்த பாவங்களை மன்னிப்பதற்காக அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அ அதற்காக அவர் அந்த பாவ சங்கத்தின தொட்டியில் அமர்ந்தார். அது ஒரு பகுதி. மற்றொன்று, நான் நினைத்தேன், அ சரி, அவரிடம் நாம் போய் பாவ சங்கத்தனம் செய்துவிட்டு வந்துவிடலாம். அ நமது பாவங்களை அவரிடம் கூறி, நமது பாவங்களுக்கு, நான் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு வரலாம் என்று நினைத்தேன். அது ஒரு பகுதி. அப்பொழுது அதன் பிறகு சரி, நாம் அவரிடம் போய் பாவ சங்கத்தம் செய்தால் நாம் தமிழில் சொல்லலாம். அவர் மற்ற மொழியை சேர்ந்தவர். நாம் சொல்லும் அ பாஷை அவருக்கு புரியாது. அதனால நம்ம தைரியமா நம்ம செய்த பாவங்களெல்லாம் போய் அவர்கிட்ட சொல்லிட்டு, அ "சுவாமி, நான் பாவியாக இருக்கிறேன். என் பாவங்களை மன்னித்தருளும்" என்று சொல்லிவிட்டு, "நான் உமக்கு விரோதமாக பல பாவங்களை செய்தேன். அ என்ன பாவங்கள் என்று எனக்கு அ ஞாபகம் இல்லை. என்னுடைய மனதாலும், நினைவாலும், சில தவறான காரியங்களை செய்வதாலும், அ சில அ குறும்புத்தனங்களை அ அ செய்த ஏதாவது செய்திருப்பேன். அ இவைகள் அனைத்தையும் அ நான் உம்மிடம் கூறுகிறேன். இறைவா, சுவாமி, என் பாவங்களெல்லாம் மன்னித்தருளும். அ அது நான் என்ன பாவம் செய்தேன்னு எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை. இந்த மாதிரி என்னுடைய மனதாலும், நினைவாலும் மற்றவங்களுக்கு ஏதாவது கெடுதல் நினைத்து இருப்பேன். அ என்ன கெடுதல் நினைத்தேனோ எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. அ இந்த பாவங்களுக்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன். அ என்னுடைய பாவங்களை மன்னித்தருளும் அ அ இறைவா, சுவாமி சொல்லிட்டு நான் அவரிடம் கூறினேன். இது ஒரு பகுதி. நான் நினைத்து கொண்டிருந்தேன், அவருக்கு தமிழ் பாஷை, என்னுடைய பாஷை தெரியாது. அதனால் அவரிடம் நான் செய்த பாவங்களை தாராளமாக சொல்லலாம். ஒருவேளை தெரிந்த தமிழ் சாமியாராக இருந்தால், குருவானவராக இருந்தால், அ அவர் என்ன இந்த மாதிரிலாம் பாவம்லாம் பண்ணிக்கிறேன்னு நினச்சிக்க போகிறாரு. தெரிஞ்ச ஃபாதர் அவரு. அதனால் இவர் தெரியாத ஃபாதராக இருக்கிறதுனால, மற்ற மொழியை சேர்ந்தவராக இருக்கிறதுனால, இவரோட தாராளமாக பாவ சங்கீதம் செய்யலாம் என்று என் பாவங்களை எல்லாம் அவரிடம் சொன்னேன். நான் நினைத்து கொண்டிருந்தேன், நான் சொல்ல பாவங்கள் அவருக்கு புரியாது, அப்படி என்று நினைத்து கொண்டு நான் இப்பேற்பட்ட பாவங்களை எல்லாம் செய்தேன். என் பாவங்களை மன்னித்தருளும்னு கேட்டேன். அப்போது அவர் "மகனே, உன் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டன. ஆ ஆ நீ இப்பொழுது
பாவ மன்னிப்புகளை பெற்று சென்று வா, பாவ மன்னிப்புகளை பெற்றாய், நீ செய்த பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு மன சில ஜபங்களை செய் என்று சொல்லிவிட்டு சொன்னார். நான் உடனே எனக்கு ஆச்சரியமாக ஆகிவிட்டது. நான் சொன்னது அவருக்கு எப்படி தமிழில் பேசுகிறாரு? என் மகனே, உன் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டன அப்படி என்று சொன்னார். அப்போது நான் அவர்கிட்ட, ஃபாதர், நீங்கள் தமிழில் சொல்கிறீங்க, பேசுகிறீங்களே அப்படின்னு கேட்டேன். அவர், நான் உன் தேவன், உன் இறைவன் உன்னிடம் பேசுகிறேன் என்று சொன்னார். எனக்கு அப்போது தான் தெரிந்தது, அந்த பாவசங்கத்தின் தொட்டியில் ஒரு குருவானவரை போல் இறைவன் உட்கார்ந்து அமர்ந்து கொண்டு நமது பாவங்களை கேட்டு அவர் மன்னிக்கிறார் அம்மா என்று தெரிந்து கொண்டேன். இது என்னுடைய கற்பனை. இது கற்பனை மட்டுமல்ல, இது உண்மையும் கூட. அந்த பாவசங்கத்தின் தொட்டியில் அந்த அறைக்குள்ளே அமர்ந்திருப்பது குருவானவர்கள் அல்ல. குருவானவர்களுடைய தோற்றத்தில் இறைவன் அமர்ந்து கொண்டு நமது பாவங்களை கேட்டு நம் பாவங்களை மன்னிக்கிறார் என்று சொல்வார்கள். அது உண்மையாகவே நடந்தது. ஓகே செல்வங்களே, பாருங்கள், என்னுடைய கற்பனை. அந்த இடத்துல ஒரு குருவானவர் அமர்ந்து கொண்டு என்னுடைய பாவங்களை கேட்டு பாவ மன்னிப்பை அளித்தார் என்று நினைத்தால், அவர் சொன்னால், நான் உன் இறைவன், உன் பாவங்கள் அனைத்தையும் அறிவேன், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று என்னுடைய பாஷையில் அவர் பேசினார். பாருங்கள் செல்வங்களே, நான் என்னை கற்பனை என்று நினைத்து கொண்டால்